Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவர் வாங்கிட்டு வந்து அழகாக வச்சு அவரை டெக்கரேட் பண்ணி அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் போயிட்டு பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துடுறேன். அவருக்கு வேற எருக்கம் பூ மாலை கோக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலை வேறு எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க இந்த ஃபெஸ்டிவலை. ப்ளஸ் வந்து அவருக்கு பிடிச்ச நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்வீட்ஸ் வச்சு கொழுக்கட்டை, லட்டு இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவலை நல்லா கொண்டாட போகிறோம். நான் வந்து அவர் வாங்கிட்டு வரதுக்கு அழகாக ரெடி ஆகிட்டேன். சாரி, இந்த ட்ரெஸ் கலர் வந்து கொஞ்சம் இதில் இந்த ஃபில்டரில் வந்து மாறி காட்டுது. நான் உங்களுக்கு வந்து ஸ்டோரியில் போடுறேன், நீங்கள் அந்த ட்ரெஸ் கலர் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த நான் பண்ணது இன்றைக்கி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எப்போயுமே அடியில் வந்து நான் மை வைக்க மாட்டேன், லைக் ஐலைனர் வைக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன், எனக்கு அழகாக இருக்குது. நான் இனிமேல் இதே மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த பிள்ளையார் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கும். அங்கே தான் வந்து வெளியே விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கடை போட்டு இந்த மாதிரி பிள்ளையார்லாம் விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் வருஷம் அங்கே தான் வாங்குவோம். ஸோ இந்த டைமும் அதே இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே எல்லா கடையிலையும் இருக்க எல்லா பிள்ளையாருமே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தார். ஸோ அதில் ஒன்று எங்கள் அம்மா செலக்ட் பண்ணிட்டாங்க. அவரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து தெருவில் ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்க. வருஷம் இது நடக்கும். ஸோ வந்து ஒரு பெரிய பிள்ளையாரை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க. நல்லா மேலந்தாளெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அவருக்கு பூப்பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி வந்து நாங்கள் அங்கேயே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த அலங்காரம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்த உடனே பூ தொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எருக்கம்பூன்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்ணில் படக்கூடாது. ஆக்சுவலாக வந்து கண்ணில் பட்டால் அது விஷம், ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது யார் யூஸ் பண்ணாலும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. அது கோத்து முடிச்சுட்டு நான் வந்து குட்டி குட்டி பூவெல்லாம் வந்து அழகாக செயின் மாதிரி கோத்துட்டு இருந்தேன் பிள்ளையாருக்கு போடுறதுக்கு. ஏன்னா ஒரு குட்டி பிள்ளையாருன்றதுனால நான் குட்டி குட்டியாக செஞ்சிட்ருந்தேன். ப்ளஸ் வந்து கூடவே ஒரு குட்டி எலியும் செஞ்சுருப்பேன். நீங்கள் கிளிப்பில் பார்ப்பீங்க. விநாயகர் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி எலி மாதிரி செஞ்சு அந்த எலிக்கும் வந்து ஒரு குட்டி பூ மாலை மாதிரி போட்டுட்டேன். அடுத்து நான் பிள்ளையாரை ரெடி பண்ணுறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு அவருடைய மனையை வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை அழகாக தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் போட்டு தேய்ச்சி குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து பிள்ளையாரை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. இவரோட மனையோட வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பிள்ளையார் எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளையார் அழகாக மனையில் வச்சுட்டு அவருக்கு தொடுத்த பூ மொத்தத்தையும் வந்து அவருக்கு அழகாக ஒன்றா போட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த பிங்க் கலர் பூ போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தார். ஆக்சுவலாக வந்து கடைசியாக அந்த ஒயிட் பூ வச்சது தெரியாததுனால அதை நான் டாலர் மாதிரி மாற்றி வச்சுட்டேன். அவரை சுற்றி வந்து சாமந்தி பூ அழகாக உதிரியாக போட்டுட்டேன். சுற்றி அப்படியே குட்டியாக பக்கத்தில் இருக்க எலிக்கோ சேர்த்து ஒரு குட்டி பூ மாதிரி செஞ்சு தொடுத்து விட்டுட்டேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்தார். ஒரு வழியாக அவர் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா,
அந்த பூஜை அவருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து லோ பிபி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வந்து கொட்டிட்டு போகலான்னு வந்துட்டேன். எங்கள் அம்மா வேறு வந்து எனக்கு காலையிலே இட்லி அப்புறம் வந்து தக்காளி தொக்கு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட சொல்லி அப்போவே சொன்னாங்க. நான் தான் கொழுக்கட்டை போய் சாப்பிடாம சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை போய் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா கொழுக்கட்டை செய்யணும். இன்னும் எங்கள் அம்மா என்னமோ 2-3 ஐட்டம் சொன்னாங்க, அதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு போனால் தான் வந்து கொஞ்சம் தெம்பாக இருப்பேன் நான். அது முடிச்சுட்டு நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நான் பிள்ளையார் ரெடி பண்ணது, மாலை போட்டது, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறன்றதை நான் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பை பாய். ஆக்சுவலாக போய் கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் வந்து சரியாக வரவே இல்லை. அப்புறம் போக போக கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சாதான் லைக் அது ஒட்டாமல் இருக்குது. இல்லைனா ஸ்டஃபிங் அதிகமாகிடுச்சுன்னா மாவு வந்து ஒன்று ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் குட்டி குட்டியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அட் லாஸ்ட் எங்கள் அம்மா வந்து எலிக்கு குட்டி குட்டியாக உருண்டை செய்யணும், இதுலேயே வந்து உருண்டையாக செய்யணும்னாங்க. அதே வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 10 செஞ்சு ஓரமாக வச்சுட்டு நான் பட்னி ஏஞ்சி வந்துட்டேன். எனக்கு அதுக்கே டயர்டாயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நான் வந்துட்டேன் ரூமுக்கு. அம்மா வந்து அதெல்லாம் வேக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. Sorry ass DJ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துட்டேன். என் முடி வேறு நெருப்பு மாதிரி தூக்கிட்டு நிற்குது. அது வேற ஒரு பிரச்சனை. ஐயோ எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சுப்பா. இதுக்கே கண்ணை கட்டுது. ஒரு 10 நிமிஷம் பிரேக் கழிச்சு நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு கொழுக்கட்டை மட்டும் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் போய் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கு. அம்மா ஒரு 10 நிமிஷம் எனக்கு பிரேக் கொடுத்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் எதுவும் இருக்குது சமைக்கிறதுக்கு. போனால் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். பாய் பாய். பாயாசம், வடை இதெல்லாம் செஞ்சு வந்து சாமிக்கு படைச்சாச்சு இலையில. ப்ளஸ் வந்து அம்மா ஆர்த்தியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பூஜை ரூமில் வந்து சாமி எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோன்ற ஒரு கிளிப்பும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் வந்து சாமிக்கு இலைப்படையெல்லாம் போட்டு ஆர்த்தி எடுக்க ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன வேண்டணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வேண்டியாச்சு. ஃபைனலி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமிக்கு படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இருக்க ஒரே வேலை வந்து போய் கொட்டிக்கிறது மட்டும்தான். அது வந்து கூப்பிடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவாங்க. நம்ம அப்போ போய் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம லேட்டாக தான் சாப்பிட்டோம் மார்னிங் வர. அதுவும் ஒரு 3 இட்லி சம்திங் அவ்வளோதான் நான் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் வந்து சாமிக்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு அறிவு கொடுங்க, படிப்பு கொடுங்க, நல்லா வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.